ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இன்றைக்கி இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ அனிமே ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் டார்ச். அதோட ஃபஸ்ட் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதோட பிரேக் டவுனை தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா, மொனோனோகே, சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக இருக்குது. ஃபஸ்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால தான் இதை வந்து பிரேக் டவுன் பண்ணலான்னு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து ஏர் ஆக போகுது. ஸோ இது வந்து மொத்தமாக 12 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கனால இதை நான் வந்து பிரேக் டவுன் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபை வந்து தட்டி விட்டுக்கோங்க. சரி வாங்க போய் எடுக்கல போகலாம். ஸோ பிளாக் டார்ச் அனிமேவோட ப்ரொட்டகனிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிரோ ஆசுமா. இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஹை ஸ்கூலர் கிடையாது. என் ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிஞ்சா ஃபேமிலி. அது மட்டும் இல்லாமல் இவன் நிஞ்சா ட்ரைனிங் எடுத்த ஒரு வாரியராக இருப்பான். இது மட்டும் இல்லாமல் இவன்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் எபிலிட்டியும் இருக்கும். அவன் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். லிட்டரலாக அனிமல்ஸ்கிட்ட வந்து நல்லா பேசுகிற அளவுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கும் அவன்கிட்ட. நார்மலாக ஹை ஸ்கூல் பசங்களை விட இவன் வந்து நிஞ்சா ட்ரைனிங்லாம் எடுத்துருக்கறனால கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது பவர்ஃபுல்லாகவே இருப்பான். புல்லிஸ்லாம் வந்து இவனை புள்ளி பண்ண ட்ரை பண்ணும்போது பயங்கரமாக வந்து நிஞ்சா ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்கள ஓவர் பவர் பண்ணிடுவான். பட் அவங்களோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிறது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பிளாக் கேட்டை வந்து அவன் பார்க்குறப்ப தான் அப்போலேருந்து தான் வந்து கதை வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த பிளாக் கேட்டோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா ராகோ. அந்த பிளாக் கேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலான பிளாக் கேட் கிடையாது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்டரியான மொனோனோகேங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ஃபோக்லோரில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் மாதிரி. அனிமேல வந்து மொனோனோகேஸ் எல்லாம் வந்து மனுஷங்களை வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் ஸ்டார் ஆஃப் டூம்னு. பயங்கர எக்ஸ்ட்ரீமான பவரோட ஸ்பிரிட் தான் வந்து பார்த்திங்கன்னா ராகோ. நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா ராகோ ஒரு காட்டுக்குள்ளே வந்து அடிபட்டு கிடக்கிறத பார்த்து உடனே வந்து அவனை தூக்கிட்டு போய் அவன் வீட்டில் வச்சு ஹெல்ப்லாம் பண்ணி உடம்பை வந்து சரி பண்ணுறாப்புல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜீரோ வந்து ஒரு அனிமல் லவ்வர் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு டாக் இருந்திருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க கிஃப்ட்டை வந்து நீ எல்லாருக்கும் யூஸ் பண்ணு, அதுதான் அவனோட பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து புரிய வச்சுட்டு அப்புறமா அதுவும் இறந்துருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு ஒன்றுன்னு வந்துட்டா பையன் தீயா இறங்கி வேலை செய்வான். ஆனால் இந்த பிளாக் கேட்டான ராகோ வந்து காப்பாற்றினது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் லைஃபையே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியாமல் அவன் பண்ணியிருப்பான். எபிசோட் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து ஒரு கெட்ட மொனோனோகே வந்து அட்டாக் பண்ணி எப்படி ஒன் பீஸில் வந்து ஏச டீமன் ஸ்லேயரில் வந்து ரெங்குக்கு வந்து செஸ்ட்டில் கையை விட்டு சாவடித்த மாதிரி இங்கேயும் வந்து அந்த மொனோனோகே ஜீரோ வந்து அப்படியே செஸ்ட்லேயே கையை விட்டதுக்கு அதுவும் அவன் ஆல்மோஸ்ட் சாவார நிலைமைக்கே போயிடுறான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கேட் ராகோ வந்து அவங்ககிட்ட இருக்க மிச்ச பவர்ஸ்லாம் வந்து ஜீரோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறப்பல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கிட்ட வந்து அந்த நிஞ்சா ஸ்கில்ஸு ப்ளஸ் மொனோனோகே பவர்ஸு ப்ளஸ் அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி அனிமல்ஸ் பேசுவாங்க இல்லையா, இந்த மூணும் சேர்ந்து மொத்தமாக பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான். இந்த மொமெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் டார்ச் அனிமேவே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக மாற ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு குராமா மாதிரி, ப்ளீச்சில் வந்து ஜங்கெட்ஸு மாதிரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோவுக்கு அந்த பிளாக் கேட் ராகோ வந்து இருக்காப்புல. இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் வந்து ஒரு ஆள் வந்து பார்த்துட்டே இருக்கான். அவன் பேர் என்னன்னு பார்த்தோம்னா ரியோஷிகே ஷீபா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் எஸ்பினோகேல வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்கான். இந்த பியூரோ ஆஃப் எஸ்பினோகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனு. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேஞ்சரஸான மொனோனோகேலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஹண்ட் பண்ணுறது தான் அவங்களோட தலையாய கடமையாகவே இருக்கும். அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொனோனோகேவோட பவர்ஸும் இருக்கிறதுனால அவனை நாக் அவுட் பண்ணி அவனை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க. எப்படி ஜுஜுட்சு கைசனில் வந்து யூஜியை பிடிச்சிட்டு போய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுஜுட்சு ஹைலியே வந்து ஜாயின் பண்ண வச்சு அவனை சாசராக மாற்றினாங்களோ, லிட்டரலாக அது மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுது. அவனை வந்து பிடிச்சிட்டு போய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆர்கனைசேஷன்லேயே வந்து அந்த மொனோனோகே வந்து ஃபைட் பண்ணுற ஒரு டீமில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கதை பயங்கர சூப்பராக போகுது. ஃபஸ்ட் எபிசோடே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அங்கேருந்து கண்ணை திருப்பவே முடியல, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அப்படியே அந்த ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிட்டை நெருங்கும் போதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இதில் இன்னும் 12 எபிசோடு இருக்குது. இது வந்து ஜஸ்ட் பிகினிங் தான். நான் வந்து ஒவ்வொரு எபிசோடுமே வந்து இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிளாக் டார்ச்சோட எபிசோட் 1 பயங்கர சாலிடாக இருக்குது. அனிமேஷன் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. ஸ்டோரியுமே நல்லாவே டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க. எபிசோட் 1 வந்து எங்கேயுமே லேக் அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸுமே பயங்கர கிறிஸ்பாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நருட்டோ ஃபேன்ஸு, ப்ளீச் ஃபேன்ஸ் யாராவதுலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் எபிசோட் 1. எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நியூ எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் கிரன்ச்சி ரோலில். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக வந்து பிரேக் டவுன் பண்ணி போடுறேன்.
ஸோ நீங்களும் போயிட்டு பிளாக் டார்ச்சை பார்த்துட்டு இந்த அனிமே பார்க்கறதுக்கு ஒர்த்தா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. அவ்வளோதான், டாட்டா, பாய். Until we meet again.